உங்களை யார் சார் தொடர்பு கொண்டாங்களா எப்படி சார்? இல்ல யாருமே தொடர்பு இல்ல பேசல. நீங்க எத்தனை நாள் எங்க இருந்தீங்க சார்? பாண்டிச்சேரியில இருந்தேன். ADMK அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் AIDMK. Yes, support to AIDMK, not DVK. Support to AIDMK and the line. Phone பண்ணி கூட நீங்க எடுக்கலன்னு சொல்லி அதான் போன் மை போன் இஸ் தலைவர் ஃபோன் பண்ணி எடுக்கலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் நான் போன் அப்ப எங்க கையில இல்ல, நான் டிராவல்ல வந்தேன். பார்த்தது கார்ல ஏறி வந்துட்டாருங்க. அவ்வளவுதான். நீங்க எதன அடிப்படையில தாவேகா வந்து குதிரை பேரம் நடத்தியது? சப்போர்ட் அந்த லெட்டர் தாவேகாவுக்காக தானே வந்து கவர்னருக்கு அனுப்பியிருக்காங்க. யார் கொடுத்திருக்கா அப்படின்றது போர்ஜரி இவர் பேர்ல வந்திருக்கு. அதை கவர்னர் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கவர்னர் என்ன சொல்லியிருக்காங்க சார்? நீங்க கேட்டு பேசுங்க. அதான் அதை படிச்சு பார்த்தாரு, இவர்கிட்ட கேட்டாரு. அது மாதிரி லெட்டர் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி என்னோட லெட்டர் நான் கைப்பட எழுதி நான் எழுதி கொடுத்தது அந்த லெட்டர். கவர்னர் வந்து இந்த கடிதத்தை வந்து பெரும்பான்மை நிர்வகிக்கணும் போயிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் நான் உங்களை கேட்கிறேன். எல்லாம் நான் டிவில டிபேட்ல எல்லாம் பாத்துருக்கேன். ஒருத்தருக்கு 108 தான் இருக்கு. ரைட்டு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு கவர்னர் கேட்டு அவர்கிட்ட 118க்கான மெஜாரிட்டி இருக்கிறதுக்கான சப்போர்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. உடனே நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒன்று கவர்னர் மாளிகையில் அவர் சப்போர்ட் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசம்பிளியா எனக்கு தெரியும், அசம்பிளியில தான் சப்போர்ட் எல்லாரும் ப்ரூவ் பண்ணுவோம். பட் கவர்னர் வந்து உங்களுக்கு முதலமைச்சரா பதவி ஏற்று வைக்கிறதுக்கு அவருக்கு நீங்க எவிடன்ஸ் காமிக்கணும்ல. இதே மாதிரி ஃபோர்ஜரி எவிடன்ஸ் எல்லாம் நீங்க அனுப்புனீங்கன்னா அது சரியா? டிவிகேவுக்காக விஜய்க்கு ஆதரவா டிவிகே சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல ஃபோர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க காமிக்க சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்க லெட்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணணும்னு சொல்றீங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆதரவுகள்லாம் நிறைய வந்து ஹார்ஸ் ரைடிங்கா கூட இருக்கலாம், துரை பேரமா இருக்கலாம். எதுக்கு எங்க கட்சியில ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் பேர்ல அனுப்பி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் நினைச்சிருப்பாங்க. சிபிஐ கடிதம் வழங்கியிருந்தாங்க. சிபிஐ சிபிஎம் நிர்வாகிகளை நேரடியாக சென்று விஜயம் பார்த்துட்டாரு. ஆனா விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு என்னன்னு அது எனக்கு சார், அதெல்லாம் நீங்க விடுதலை சிறுத்தை ஆமா சார். அப்புறம் இது ஹார்ஸ் ரைடிங் தானே, அதுக்கான எம்எல்ஏக்கள் இல்லாம முயற்சி பண்றதே தப்பு தானே. போதுமான எம்எல்ஏக்கள் இல்ல போற இல்ல அப்படிங்கிற முயற்சி பண்றதே தவறு தானே. அப்ப இது மாதிரி குரூப் எல்லாம் பண்றாங்க. அவரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் இல்ல இல்ல அவர் முயற்சி பண்றாரு. ஒரு பக்கம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டது அவங்க தரப்புல இருந்து அனுப்புறாங்க எப்படி சொல்ல முடியும்? அதை நீங்க கவர்னர் மாளிகையில கேளுங்க. அது யார்கிட்ட வந்திருக்குன்னு இவரை போன் பண்ணி கேட்டிருக்காங்க கவர்னர் மாளிகையில இருந்து. உங்க இதானு நீங்க டிவிக்கோட அலிகேஷன் பண்ணீங்க சார், அதனால நான் சொல்றேன். நான் கேக்குறேன், நீங்க வேணா டிவிக்கு ஆதரவா இருக்கு. நீங்க நான் ஊடகத்தை கேட்கிறேன். இல்ல நான் சொல்றேன் சார். எங்க மேல நீங்க இல்ல அதான் எதுக்கு அலிகேஷன் சொல்றேன்னா, கவர்னரை நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவர் வந்து இது ஹவுஸ்ல தானே மெஜாரிட்டி நிர்வகிக்கணும், 108 வச்சிருக்காரு, கூப்பிடுங்கன்னா இத மாதிரி ஃபோர்ஜரியா லெட்டர் அனுப்புறாங்களே, அதெல்லாம் கவர்னர் எடுத்துக்கிட்டு அனுப்பணுமா? யார் அனுப்பியிருப்பா? இதை யாரு அனுப்பியிருப்பா? கேட்டாங்க. நான் இல்ல, நான் நேரா வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா அட்வொகேட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நேரா அவங்க தபால் புகார் எதுவும் கொடுத்துறீங்களா? போலீஸ்ல போய் புகார் கொடுக்க போறோம். இவர் பேர்ல நீங்க அலிகேஷன் சொல்றீங்க இல்லங்க, இவர் பேர்ல யாரோ வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. இவர் சொல்றாரு அது டிவிக்கே தான். எப்படி வேற யாரும் ராமசாமி அனுப்பியிருக்க முடியும்? இல்ல தூய சக்தி வேற எதுவும் அனுப்பியிருக்குமா? இல்ல சார், வாட்ஸ்அப்ல. அப்புறம் நீங்க அப்படிதானே கேக்குறீங்க எத்தனை எம்எல்ஏ கொடுத்தா கவர்னர்? அதாவது கவர்னர் அவங்களுக்கு கவர்னர் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணியே கேட்டிருக்காங்க. கவர்னர் இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க சார். எது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேர்ல லெட்டர் வந்திருக்கு கவர்னர். ஆமா சார், அதானே நான் வந்து அதை பதறிட்டு கொடுத்தேன். நீங்க பேரை பயன்படுத்தி ஆமா லோகோ யூஸ் பண்ணி இந்த லெட்டர் ஒரே விஷயம் அவர் என்ன சொன்னாங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.